நண்பர்களுக்கு வணக்கம். மதுரையில் உள்ள நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கங்கள். ஏன் அப்படின்றத வீடியோல கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 முக்கியமான விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற எனக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் கண்டிப்பா ரிஸ்க் இருக்கு. அதாவது நான் சொல்ற ரிஸ்க் இறப்பு. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி கண்டிப்பா இறப்பு வரும். அது எப்ப அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. கடவுளோட ஆசீர்வாதத்துல அந்த இறப்பு நம்மளுடைய குழந்தைங்களை பெரிய ஆளாக்குனதுக்கு அப்புறம், படிக்க வச்சதுக்கு அப்புறம், அவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம், பேர பசங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இறப்பு வந்துச்சு அப்படின்னா நல்லது. அதுவே எதிர்பாராத விதமா நம்ம சம்பாதிக்கிற காலத்திலேயே நம்மளுடைய கடமைகளை முழுசா முடிக்காத காலத்துல ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தையே நம்பி இருக்கிற நம்மளுடைய குடும்பம் அதுல அஃபெக்ட் ஆவாங்க. அதுக்கு நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை சம்பாதிக்கிற ஒவ்வொருத்தரும் எடுத்து வச்சுக்கணும். எதிர்பாராத விதமா நமக்கு ஒரு ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் மன ரீதியா பாதிப்படைகிறது இல்லாம வருமான ரீதியாகவும் பாதிப்படையும். அந்த வருமான ரீதியா நம்மளை ஈடுகட்ட முடியலனாலும் நம்மளுடைய வருமானத்தை ஈடுகட்டுறதுக்கு அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மிக மிக முக்கியம். அதை நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொருத்தரும் எடுத்து வச்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாரு. அவருக்கு குறைஞ்சது 50 லட்சம் ரூபாய்க்காச்சும் டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டாயம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த குடும்பம் அவருடைய வருமானத்தை அதே 25,000 அதே 3 லட்சம் ரூபாய அந்த குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி ஆகிற வரைக்கும் அது இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது, இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற எனக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் கண்டிப்பா வயசாகும். வயசாச்சு அப்படின்னா நம்மளால வேலை செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகும். அதுக்கு சம்பாதிக்கிற காலத்திலேயே சேர்த்து வச்சா மட்டும்தான் சம்பாதிக்க முடியாம ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்துல ஒரு நிலையான பென்ஷன், நிலையான வருமானம் நமக்கு வரும். அதை வச்சு நம்ம மீதம் இருக்கக்கூடிய காலங்களை கடத்த முடியும். இப்ப நம்ம சேமிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா சம்பாதிக்க முடியாத வயசுலையும் கட்டாயம் சம்பாதிச்சுதான் வாழணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதை தவிர்க்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பென்ஷன் பாலிசி கட்டாயம் வேணும். எல்ஐசியில ஜீவன் உற்சவ் பாலிசியில நிலையான பென்ஷன், உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் உங்களுக்கு கேரண்டி பண்ணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க விருப்பப்படக்கூடிய நேரத்துல இருந்து ஒரு நிலையான பென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். ஒன்னு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா முக்கியம். அது நம்மளுடைய ஃபேமிலிக்கு உறுதுணையா இருக்கும். 2வது பென்ஷன் பாலிசி, அது நமக்கு உறுதுணையா இருக்கும். இந்த 2 பாலிசியும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்த வேற முதலீடுகள்ல நீங்க முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, மதுரையில் உள்ள நண்பர்களுக்கு எதுக்கு சிறப்பு வணக்கங்கள் சொன்னேன் அப்படின்னா, வர செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாளும் நான் மதுரைக்கு வரேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் 3 பேர் இன்சூரன்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு 3 நாள் நான் அங்க ஸ்டே பண்றேன். இந்த வீடியோ பார்க்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மதுரையில இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸை நான் பரிந்துரைக்கிறேன். அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாள்ல நீங்க பாலிசி எடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மதுரையில் உள்ள உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இந்த மார்ச் 31க்குள்ள நீங்க பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நிதியாண்டுல கிடைக்கக்கூடிய போனஸ் இந்த நிதியாண்டே உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது குறைஞ்சது ஒரு 3 மாச பிரீமியம் 15,000 ரூபாய் நீங்க ஒரு பிரீமியம் கட்டி பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 46,000 ரூபாய் போனஸ் உங்களுடைய பாலிசி அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும். என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா மார்ச் 31க்குள்ள நீங்க அந்த பாலிசி எடுத்திருக்கணும். வெறுமனே புது பாலிசி போடுறதுக்காக மட்டும் நான் வரல. நீங்க பழைய பாலிசி போட்டிருந்தாலுமே உங்களுடைய பாலிசிக்கு தேவையான சர்வீஸையும் நான் கொடுக்குறேன். உதாரணத்துக்கு கஸ்டமர் போர்ட்டல் கிரியேட் பண்றது, நீங்க உங்களுடைய பாலிசி லேப்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை ரிவைவல் பண்ணி கொடுக்கறது, நாமினி நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்கறதுன்னு உங்களுக்கு தேவையான கஸ்டமர் சர்வீஸையும் கொடுக்குறேன். உங்களுக்கு என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் நான் மதுரையில் இருப்பேன். தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.